இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைப்படுகிற காரியம், கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய சொற்கேட்டு யார் நடக்கிறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்களாம்? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவாங்க. கண்மலை யாரு? கிறிஸ்து தான். கண்மலையாகிய கிறிஸ்து மேலே நம் நம்பிக்கை வைத்து நம் வாழ்க்கையை கட்டும்போது அது எப்படி இருக்கும்? அந்த அஸ்திபாரம் நிலை பெற்று இருக்கும் இல்லையா? அது பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து அதை அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருந்தது. அதுபோல் இயேசு கிறிஸ்து மேலே இன்றைக்கி நம் நம்பிக்கையை வைக்கும்போது எப்படிப்பட்ட மழையும் பெருவெள்ளமும் வந்தாலும் அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது இல்லையா? நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அப்போ அவர் சொன்னபடி கேட்காம நடந்தால் அவங்க மணல் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பாக இருப்பாங்க. அப்போ பெருவெள்ள மழை வந்தால் அந்த மணல் வீடு என்னாகும்? கரைந்து போகும் இல்லையா? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேலே மோதிய போது அது விழுந்தது, அது முழுவதும் அழிந்தது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் எதுக்காக சொல்கிறாருன்னா, என்ன வார்த்தையை சொல்லி இந்த வசனத்தை சொல்கிறாரு? கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ள மனுஷன்னா, இதே அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துலேருந்து வாசித்து பாருங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? அது இடுக்கமான வழி இல்லையா? நெருக்கமாக இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வழி அகலமாக இருக்கும், விசாலமாக இருக்கும். அதுக்குள்ள அநேகர் அதில் கடந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் நெருக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்களாக தான் இருக்கணும். பலவிதமான பாடு, பிரச்சனை, போராட்டங்களுக்கு மத்தியில் நாம் கர்த்தரை நோக்கி அந்த குறுகின வாசல் வழியாக தான் நம்ம நெடுக நடந்து போகிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம் தேவனை கண்டடைய முடியும் இல்லையா? அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். அப்படி இல்லாமல் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அந்த மாதிரியான வழியை தெரிந்து கொள்ளுகிறவர்கள், அந்த இடுக்கமான நெருக்கமான அந்த வாசல் வழியை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர்னு சொல்கிறாரு. சிலர் என்ன பண்ணுறாங்க? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க, அப்படிப்பட்டவர்களுடைய போதகங்களை கேட்காதீங்க, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள்னு சொல்கிறாரு. அப்போது இப்போ வருகிற காலங்களில் நம்ம இருக்கிற காலம் எப்படி இருக்குது? பொல்லாத காலமாக இருக்குது இல்லையா? அக்கிரமமும் அநியாயமும் நீதி குறைச்சலும் இல்லையா அநேகம் நடக்குது பார்க்குறோம். இதில் கள்ள தீர்க்கதரிசிகள் வேறு என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான போதகங்களை சொல்லுவாங்க. அவங்க எப்படி இருக்காங்களா? அவங்க உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்களை போல் இருக்காங்க. ஓநாய் என்ன பண்ணோம்? தன் இறையை மறைந்து நின்று பட்சிக்கும் இல்லையா? அது போல் அவங்க பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட கள்ள போதகத்துக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கையாக இருங்க. அவங்கள நீங்கள் எப்படி அறிய முடியும்னா, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீங்க. முட்செடிகளில் பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்போ அவங்க எப்படி இருக்குது? அவங்களுடைய காரியம், அவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குது? முட்செடியில் திராட்சை பழம் இருக்கணும், முட்பூண்டில் அத்திப்பழம் வரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படின்னா அது மாயான காரியங்கள் இல்லையா? திராட்சை செடியில் திராட்சை பழம் தான் வரும், அத்தி மரத்தில் அத்திப்பழம் வரும். அப்போ முட்பூண்டில் எப்படி அத்திப்பழத்தை நம்ம பறிக்க முடியும்? அப்போது அவங்களுடைய வார்த்தையிலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம் அவங்க நல்ல போதகர்களா இல்லை கள்ள தீர்க்கதரிசிகளா என்பதை இல்லையா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். அவங்க வார்த்தைகளினாலேயே நம்ம அறியலாம் அவங்க நல்ல மரமா கெட்ட மரமான்னு. நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாதுன்னு சொல்கிறாரு. நல்ல கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்ன்றார். அப்போ தேவனுக்கு இந்த நாளில் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? ஆவிக்குரிய கனிகள் 9. அதே போல் அவருடைய நீதியும் நியாயமும் நமக்குள்ளேயும் விளங்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், விசுவாசம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த 9 கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கணும். மற்றவர்களுக்கு
நாமவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அதன்படியே நாம் நடந்து கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான்னு இதே மத்தேயு 7:21 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. அதை விட்டுட்டு கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி அவரை கூப்பிடுறதுனால நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்படி கூப்பிட்டுக்கிட்டு வரவங்களை நான் வந்து தீர்க்கதரிசனம் உரைத்த, நான் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நாமத்தில் செஞ்சேன்னு சொன்னாலும் அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். அதுதான் சொல்கிறார், அக்கிரமக்காரர்களே அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவங்க தங்கள் நற்கனிகளை வெளிப்படுத்தாதவர்களை வந்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம், புறம்பே தள்ளி போட்டுருவேன்றார். யோவான் 13:17 பார்க்குறோம், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். எவைகளைன்னு பார்க்கும்போது 13 ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனத்தாழ்மை, ஒரு சீஷத்துவத்தினுடைய குணாதிசயத்தை காண்பிக்கிறார். ஒரு சீஷனாக இருக்கணும்னா, ஒருத்தன் தலைவன் ஆகணும்னா அவன் ஊழியம் செய்கிறவனாக இருக்கணும் இல்லையா? ஒருத்தன் முதல்வனாக இருக்கணும்னா அவன் கடைவனாக இருக்கணும்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு ஒரு மாதிரியாக அவர் தன்னை காண்பித்தார் இல்லையா? அவர் தன் சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவினார்னு பார்க்குறோம். அப்போ இவைகளெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறபடியினால் இவைகளின்படியே நீங்களும் செய்தீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. 1 யோவான் 2:3 பார்க்குறோம், அவருடைய கற்பனைகளில் நாம் கை கொள்ளுகிறதுனாலே அவரை அறிந்து இருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நாம் எப்போ கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தருடைய காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் கற்பனை கட்டளைகளை கை கொள்ளுவோம், அவரை நாம் அறிந்திருக்கிறோம்னா இல்லையா? அவருடைய கற்பனைகளை எல்லாம் நம்ம கை கொள்ளுவர்களானால் நாம் அவரை அறிஞ்சிருக்கிறோம். அப்போ நம்ம கனி கொடுக்கிறவர்களாக தான் இருப்போம். அதே போல் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம்னு சங்கீதம் 111:10 பார்க்குறோம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவரும் நற்புத்தி உண்டுன்னே சொல்கிறார். அவர்கள் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும்னு சொல்கிறார். அப்போ அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்வது, நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்ய தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு எல்லாம் நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலன்தான், அதற்கான சிக்ஷை தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவம் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் மன்னிக்கிறார் இல்லையா? அவர் தன்னுடைய இரத்தத்தை நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக அவர் செஞ்சினார். நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவர் மன்னித்தார் இல்லையா? அதனால் கர்த்தருடைய கற்பனை 2ஆக இருக்குது இல்லையா? 10 கட்டளையை சுருக்கி 2ஆக கொடுத்துருக்கிறார். அதில் ஒன்று, தேவனிடத்தில் நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு சிந்தையோடு அவரிடத்தில் அன்பு கூறு. 2வது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்கிறார். இப்படி அவர் கற்பனையின்படி நாம் செஞ்சோம்னா நற்புத்தி நமக்கு உண்டு. அவர் புகழ்ச்சியும் நமக்கு என்னென்னைக்கும் நிற்கும். நீதிமொழிகள் 10:8 பார்க்குறோம், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போது ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய கட்டளை கற்பனைக்கு அவங்க கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அலப்புகிற மூடன் வந்து அவன் விழுந்து போவான்னு சொல்கிறார். யோவான் 14:15 பார்க்குறோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அதே போல் யோவான் 15:14 சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள் சொல்கிறார். நாம் வந்து அப்பா பிதாவேன்னு அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதுனால பிதாவாகிய தேவனுக்கு குமாரத்திகளாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்களாக இருக்கிறோம், உடன் பங்காளிகளாக நம்ம இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அவர் கற்பிக்கிறபடி நீங்கள் செஞ்சிங்கன்னா அவருக்கு சிநேகிதராக இருப்பீங்கன்னு சொல்கிறார். நான் உங்களை ஊழியக்காரன் என்று அழைக்காமல் எஜமான் செய்கிறத, ஊழியக்காரன் வந்து எஜமான் செய்கிறத அறிய மாட்டான். அதனால தான் நான் உங்களை சிநேகிதர்களே என்று நான் உங்களை அழைக்கிறேன். பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டதை எல்லாம் தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதனால் நான் எதை உங்களிடத்தில் செய்ய சொல்கிறேனோ, எதற்கு நீங்கள் செவி கொடுத்து நடக்கணுமோ அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அப்போ நீங்கள் கண்மலையின் மேலே வீட்டை கட்டின அந்த புத்தியுள்ள மனுஷனை போல் நீங்கள் இருப்பீங்க. கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போட்டு நம்ம வீட்டை கட்டும்போது அது உறுதியாக இருக்கும். அது பெருவெல்ல மழை வந்தாலும்
வெள்ளம் வந்தாலும் அந்த வீட்டை அது சேதப்படுத்தாது. அதே போல் இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் கட்டுங்க. அது என்றென்றைக்கும் அசையாது நிற்கிற சீயோன் பர்வதத்தை போல நிலைத்து நிற்கும். ஆமீன்.